நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தேர்தல் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மாண்புமிகு தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், திமுகவின் முதன்மை செயலாளர் திரு கே நேரு. அண்ணா வணக்கம். தாவக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்து, நீங்கள் திருச்சிக்கு ஒன்றுமே செய்யலை, இந்த முறை திருச்சி மக்கள் உங்களுக்கு எதிராக வாக்களிக்க இருக்கிறாங்க, திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் வெற்றி பெற போகிறதா சொல்லியிருக்காரு. போன முறை 9-9 ஒரு பெரிய வெற்றியை திமுக தலைமைக்கு சமர்ப்பிச்சிருந்தீங்க. இந்த முறை எப்படி இருக்கும்? அவர் என்ன திருச்சிக்கு ஒன்றுமே செய்யலைங்கிறாரு. திருச்சிக்கு வந்து இந்த 5 ஆண்டு காலத்தில் புதிய இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், டெர்மினல், மார்க்கெட்டு, காவிரி பாலம், புதிய 130 கோடி ரூபாய் செலவில் புதிய மருத்துவமனை, 350 கோடி ரூபாய் செலவில் நூலகம், 400 கோடி ரூபாய் செலவில் ஐடி பார்க் என்று முத்தான திட்டங்களெல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள் தந்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, திருச்சியில் மட்டும் கிட்டத்தட்ட நகரத்தில் மட்டும் 15,000 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. நமது திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற 9 தொகுதிகளிலும் நீண்ட நாளாக எந்த நிலுவையில் இருந்த பட்டாக்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. பட்டா வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஊரகத்துறையிலிருந்து, ஊரக வளர்ச்சித்துறையிலிருந்து புதிய வீடுகள், வருஷத்துக்கு 4,000 வீடுகள் என்று கிட்டத்தட்ட 7-8,000 வீடுகள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. அனைத்து கட்டிடங்களும் புதிதாக, அரசு கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது, பள்ளி கட்டிடங்கள் புதிதாக கட்டப்பட்டிருக்கிறது. குடிநீர் திட்டங்கள் 9 தொகுதிகளுக்கும் குடிநீர் திட்டங்களை புதிதாக திருச்சிக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, லால்குடி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மணச்சநல்லூர், அதே மாதிரி முசிறி, அதே மாதிரி துறையூர், அதே மாதிரி பெரம்பலூர், எல்லா தொகுதிகளுக்கும் உள்ள கூட்டு குடிநீர் திட்டம் புதிதாக மருங்காபுரிக்கும் நமது குளித்தலைக்கும் 1,800 கோடி ரூபாய் செலவில் புதிய கூட்டு குடிநீர் திட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலத்தில் வழங்கப்பட்டதும் கலைஞர் காலத்தில் தான் இந்த குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டது. இவ்வளவு திட்டங்களும் நம்முடைய 5 ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் உருவாக்கி இங்கே வந்திருக்கிறார். அவரே நேற்று மேடையில் பரப்புரை செய்கிற போது 27,000 கோடிக்கு திருச்சி நகருக்கு வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். பாதாள சாக்கடை திட்டம், முடியாத திட்டங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாலைகள்லாம் புதிதாக போடப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஸ்ரீரங்கம் பகுதியில் பேருந்து நிலையம், லால்குடி பேருந்து நிலையம், தாத்தையார்பேட்டை, அதே மாதிரி மேட்டுப்பாளையம், காட்டுப்புத்தூர், அப்படி இருக்கிற நகரங்களிலெல்லாம் புதிய பேருந்து நிலையம், துறையூருக்கு புதிய பேருந்து நிலையம் கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே பேருந்து நிலையம், மார்க்கெட், இன்டகிரேட்டட் மார்க்கெட், அதே நவீன எரிவாயு தகன மேடைகள், அப்படி என்று அடிப்படை தேவைகள் மக்களுக்கு எது தேவையோ அனைத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு ஆட்சியாக இந்த 5 ஆண்டு காலத்தில் இதுக்கு முன்பு இல்லாத அளவிற்கு திருச்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவர் பாவம், அவருக்கு இதெல்லாம் அறிந்து கொள்ள நேரமும் இல்லை. வருகிறார், வந்தவுடன் அங்கு விமான நிலையத்திலிருந்து வேனில் வருகிறார், வந்து நேரடியாக நாமினேஷன் ஃபைல் பண்ணுகிறார், வாக்கு ஃபைல் பண்ணிவிட்டு கூட்டத்தில் பேசுகிறார். வழிநடுக அவர்களுடைய கூட்டம் என்பது மொத்தமாக இங்கே வந்தது ஒரு 3,000-5,000 பேர் இருக்கும் என்று சொன்னார்கள். அது ஒரு பெரிய இம்பேக்ட் இல்லை. திருச்சி கிழக்கு தொகுதி என்பது பாரம்பரியமான திமுக தொகுதி. எம்ஜிஆர் 17 தொகுதிகளில், திருச்சி ஒன்றுபட்ட மாவட்டம் 17 தொகுதி, 17 தொகுதியிலே ஒரே ஒரு தொகுதி வெற்றி பெற்றதும் திருச்சி கிழக்கில் தான் வெற்றி பெற்றது. எனவே அடிப்படையில் பெரியாரிஸ்ட், அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள், அடிப்படையிலே சிறுபான்மை மக்கள் இருக்கிற பெரிய தொகுதி நமது கிழக்கு தொகுதி. எனவே அவர் தேர்தலில் நிற்கிறவர் நான் வெற்றி பெற்று விடுவேன் சொல்லாமே தவிர அவ்வளவு எளிதாகலாம் இல்லை. திமுக தான் வெற்றி பெறும். இருக்கிற நிலைமை, இன்றைய நிலைமை திமுக தான் வெற்றி பெறும். தளபதி அவர்களுக்கு தான் அந்த ஆதரவாக இருக்கிறது. 1977 எம்ஜிஆர் அலையிலேயே திருச்சி கிழக்கு எப்படி நின்றுச்சுன்னு சொன்னீங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க விஜய் அலை வீசுது. ஒரு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று தேவை. 20% ஓட்டு, இவ்வளவு விஷயம். திமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்கிற எல்லா கருத்து கணிப்புகளுமே அதிமுகவும் தாவேக்காவும் ஒரே நம்பரில் வர்றாங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய எதிர்க்கட்சி கிடைக்கிறாங்கன்னு ஒரு அர்த்தம் வருது. அப்போ விஜய் எந்திரிச்சு வர்றாருன்னு தானே அர்த்தம்? இல்லை, அதாவது எல்லா இடத்துலையும் சர்வே ரிப்போர்ட்டை பூஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சர்வே ரிப்போர்ட் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது. இப்போ விஜயகாந்த் அவர்கள் வருகிற போது 8%, 7%, 10% வரையும் விஜயகாந்த் வந்தார்கள். சீமான் அவர்கள் வருகிற போது 2-3%, 8%, 9% வரைக்கும் சீமான் வந்தார்கள். புதிதாக ஒரு கட்சி துவங்குகிற போது அந்த கட்சியினுடைய எதிர்பார்ப்பு இருக்குமே தவிர அவர்களெல்லாம் நீண்ட காலம் நிலைத்தெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை. அவர்கள் அப்படி அவருடைய எந்த விதமான கொள்கை, திமுக என்ன சொல்கிறதோ அதுதான் சொல்கிறார் கொள்கை.
அதிமுகவில் இருக்க கொஞ்சம் கொள்கை, திமுகவில் இருக்கிற கொஞ்சம் கொள்கை எல்லாம் கலந்து பேசி அவர் ஒரு பெரிய படம் போடுகிறார். ஐயா படம் போடுகிறார், அண்ணா படம் போடுகிறார், எம்ஜிஆர் படம் போடுகிறார், காமராஜர் படம் போடுகிறார். அனைத்தையும் சேர்த்து தான் அவர் தனி அடையாளமாகலாம் அவரால் செய்ய முடியாது. அவருக்கு தெரிய எந்த கொள்கையும் இல்லை. அவர் அவசரமாக வந்திருக்கிறார், அவ்வளோதானே தவிர இதெல்லாம் நாங்கள் எங்கள் பார்ட்டி வந்து 75 ஆண்டு காலம் தொடர்ந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்தது. அதிமுக 35 ஆண்டு காலம் ஆளுங்கட்சியாக இருந்திருக்கிறது. புதிதாக வருபவர்களுக்கு ஒரு சின்ன வரவேற்பு வந்து வெற்றி பெறக்கூடிய அளவுக்குலாம் இருக்காது. ஸ்ரீரங்கம் தொகுதி வேட்பாளர் மாற்றிருக்கீங்க. திருச்சி கிழக்கில் இனிகோ இறுதிராஜ் பெரும்பாலும் சென்னையிலே இருக்கிறாரு. அவர் தொகுதி பக்கம் வரதில்லைன்னு நம்ம வரும்போது மக்கள் சொன்னாங்க. இந்த முறையும் 9க்கு 9 திருச்சி மாவட்டத்தில் வெற்றி பெறுவதை நேரு சாரால் உறுதி செய்ய முடியுமா? நிச்சயமாக உறுதி செய்வாங்க. அவர் இன்றைக்கி சென்னையில் இருக்கிறாருங்களா, அவர் இப்போ வாரம் அங்கே தான் இருக்கிறார். நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய பணம் கட்டுகிறார். தினந்தோறும் அவர் வந்து சிறுபான்மை மக்களுடைய பணிக்காக இருக்கிறார். அரசினுடைய திட்டங்களை தினந்தோறும் மேயர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு சென்று அந்த கிழக்கு பகுதிக்கெல்லாம் எல்லா பணியும் மாற்றி கொண்டு தான் இருக்கிறார். எனவே முதலமைச்சர் ஒரு வேட்பாளரை திருப்ப போடுகிறார் என்று சொன்னால் அவருடைய முழு திருப்தி இல்லாமல் போட மாட்டார். எனவே திருப்தியாக அவருடைய பணி திருப்தியாக இருக்கிறது. அதுதான் தவிர நிச்சயமாக வெற்றி பெறும். திருச்சி 9 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம், உறுதியாக வெற்றி பெறுவோம். இந்த 9 தொகுதி திருச்சி மாவட்டம்ங்கிறத தாண்டி KN நேருவோட அரசியல் ஆளுமே டெல்டா வரைக்கும் பரவுது. கிட்டத்தட்ட ஒரு 41 தொகுதி இவங்க கண்ட்ரோலில் வருது. லால்குடியில் இந்த முறை மாத்தினவன் குடும்பத்திலிருந்து லீமா ரோஸை இறக்கியிருக்காங்க. அது உங்களோட சொந்த தொகுதி, அங்கே கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. சொல்கிறாங்க. இன்றைக்கி அங்கே தான் செயல்வர்கள் கூட்டம்லாம் நடத்தினோம். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 1973 அங்கே நான் இருக்கிறேன் சார். நான் சேர்மனாக ஜெயித்தது அங்கே தான், எம்எல்ஏ எல்லாம் சேர்மன் ஜெயித்தது தான். அது அடிப்படையான திமுக தொகுதி. 16, 17 தேர்தல் நடைபெற்றிருக்கிறது. 10 தேர்தல் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது லீமா ரோஸுங்கிற ஒரு பேரல்ல, அவங்க வந்து மிகப்பெரிய வசதியானவங்க. அதிலெல்லாம் அவங்கள அந்த வசதிக்கெல்லாம் ஈக்குவல் பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே ஆள் கிடையாது. அவங்க பெரிய வசதியானவங்க. ஆனால் மக்கள்கிட்ட எடுப்படுமா? அது பணம் இருக்கிறவங்கலாம் இப்போ டாட்டா பிர்லா போட்டு அதானி அம்பானி தான் நிற்க முடியும். எனவே யார் மக்களுக்கு பணியாற்றுகிறார்களோ அவர்களுக்கு தான் மக்கள் வாய்ப்பளிப்பார்கள். அதுதான் விஷயம். இந்த நம்ம காவேரி கொள்ளிடம் அணிகளில் நிறைய தடுப்பணைகள் கட்டணும்னு விவசாய சங்கங்கள்ட்ட தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அது சாத்தியமாகலைன்னு அவங்ககிட்ட ஒரு வருத்தம் இருக்குது. நீங்கள் சொல்கிற இந்த டெல்டா மாவட்டங்கள் 41 தொகுதியும் ஒன்று பிசிறு இல்லாமல் வந்து சேர்ந்துருவானே? டெல்டா மாவட்டங்களில் போன தடவை 44 தொகுதி இருந்தது. கரூரை சேர்த்து 44 தொகுதி இருந்தது. 44ல் 4 தொகுதி மட்டும்தான் அமைச்சராக இருந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். பாக்கி எல்லா தொகுதியிலும் திமுக தான் வெற்றி பெற்றது. இப்போது கடலூர் மேற்கு தொகுதியை 4 தொகுதி வந்து கரூர் தொகுதி கோயம்புத்தூரோடு போயிருக்கிறது. 41 தொகுதிகள் இப்போது வந்திருக்கிறது. 41 தொகுதியில் பெரும்பான்மையான தொகுதிகள் ஏதாவது 1-2 போகுமே தவிர, அது கூட நாம் செய்கிற தவறினால் போகுமே தவிர, இயற்கையாக மக்கள் இது டெல்டா மாவட்டம் என்பது முதலமைச்சருடைய குடும்பம் சேர்ந்த மாவட்டம். கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் மொத்தமாக டெல்டா மாவட்டம் அவர்களுக்கு ரொம்ப பரிச்சயமான மாவட்டம், சொந்த மாவட்டம். எனவே இங்கே இருக்கிற மக்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு தான் தருவார்களே தவிர ஒன்றும் எதுவும் தவறாகாது. இன்றைக்கு காலையில் கட்சியினோட நிர்வாகிகளிடம் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். ரொம்ப உருக்கமாக பேசியிருந்ததாக சொன்னாங்க. என்ன சொன்னார் இன்றைக்கு முதலமைச்சர்? அதில் ஒன்றும் இல்லைங்க. அவங்க வந்து மொத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் 70 தொகுதி தோழமை கொடுக்க வேண்டியதாக போச்சு. அதில் திமுகவும் ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியோட ஒரு 10 தொகுதி குறைஞ்சிருச்சு. தோழமை கட்சிகளுக்கும் ஒரு தொகுதி 2 தொகுதி குறைச்சி கொடுத்துருக்காரு. குறைச்சி கொடுக்கும்போது அவர்கள் விரும்புகிற தொகுதி என்பது திமுக வெற்றி பெற்ற தொகுதியிலே ஒரு 10 தொகுதிகள் மேலாக அவர் எடுத்திருக்கிறோம். நம்ம கொடுத்துருக்குறோம். அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நல்ல சிறப்பாக செயல்பட்டவங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு கொடுக்க முடியல தலைவரால். அதனால் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா வேலை பாருங்கள், நான் இருக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொன்னார். அதான் சொன்னார். தொடர்ந்து 2வது முறையாக திமுக ஆட்சிக்கு வருவது, அதுவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சிக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் பாஜக தரப்புலேருந்து அதிமுக தரப்புலேருந்து ஃபேக் ஆடியோ வீடியோக்கள் வெளியிட்டே இருக்காங்க. அது திமுக எப்படி எதிர்கொள்ள போகுது? ஆடியோ வீடியோன்னா வெளியிடலாமே தவிர கத்தியை கீழே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்களோட கூட்டணி சரியாக அமையல. கூட்டணி கொடுத்துருக்காங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு புரிந்துணர்வான கூட்டணியாக இல்லை. அவங்க நிச்சயம் அவர்களோட ஒற்றுமையாக இருந்து செயல்பட மாட்டார்கள். அதில் சொல்கிறீங்க அவங்க கூட்டணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்குற தொகுதியை பாருங்களேன். எல்லா தொகுதியும்
திமுக கொடுத்துருக்கிற தொகுதி, காங்கிரஸுக்கு தொகுதி, அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதி அப்படியே திருப்பி கொடுத்துருக்குறோம் திமுக. அதில் அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அதிமுக கொடுத்துருக்கிற தொகுதி, பிஜேபி கொடுத்துருக்கிற தொகுதி கடுமையான தொகுதியாக அவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். இதே பொதுமக்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து தான். எப்படி என்றெல்லாம் ஆராய்ச்சிலாம் செய்ய முடியாது. நீங்கள் தேர்தலில் தான், அந்த வெற்றியில் தான் தெரியும், மக்கள்கிட்ட தெரியும். அவங்க நல்லதாக எடுத்துக்கிட்டாங்க. யார்? அதிமுக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதெல்லாம் தோழமைக்கு தள்ளி இருக்கிறார்கள். பொதுமக்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து அதுதான். திருச்சியை 2வது தலைநகரமாக அறிவிக்கணுங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாக இருக்குது. நீங்கள் வந்த பிறகு அப்படி ஒரு வாய்ப்பு நடந்துரும் அப்படின்னு இந்த முறை எதிர்பார்த்தோம். அப்படி ஒரு திட்டம் இருந்ததா? கட்சியிடம் தேர்தல் அறிக்கையில் இல்லை அப்படி இல்லை. நான் எங்களுடைய கோரிக்கை வைத்திருக்கிறோம். 2வது தலைநகராக வேண்டும், சித்தா கல்லூரி மருத்துவக் கல்லூரி வேணும், பல் மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அரசு அலுவலகங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்ல புதிய அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எல்லாம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். குறிப்பாக ஒரு மாவட்டத்தை பிரித்து அந்த மாவட்டத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் செலவாகுது. 500 கோடியிலேருந்து 700 கோடி ஆகுது. 2வது தலைநகரம் என்று வருகிற போது அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்ய வேண்டும். இப்போ திருச்சிக்கு கொடுத்துட்டா மற்றவங்கெல்லாம் கூட கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. திருச்சி மற்ற பெரிய நகரம் கோவை இருக்கிறது, மதுரை இருக்கிறது, அவர்கள் எல்லாம் என்ன திருச்சி கொடுத்துக்கிட்டு ஒரு வருத்தம் வரும். எங்களுடைய ஆசையை கேட்டிருக்கிறோம். வாய்ப்பு கிடைத்தால் அதை நம்முடைய தலைவர் அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. 2வது தலைநகரமாவதற்கான எல்லா தகுதிகளும் திருச்சிக்கு இருக்குல்ல? இருக்குல்ல. ஆனால் அதற்கான முயற்சிகள் பண்ணும்போது மற்ற மாவட்டங்களுக்காக நீங்கள் யோசிக்கிறீங்க? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் அவங்க மெட்ரோ திட்டம் வருகிற போதே கோவையும் மதுரையும் முதல் தடவையாக எடுத்துக்கிறார். திருச்சியை 3வது தான் கொண்டு வர்றார். ஏன்னா மக்கள் தொகை அடிப்படையில் அது இங்கே இருக்கிறத விட திருச்சியை விட மதுரை, கோவை கூட இருக்கிறார்கள். அவங்க கேட்பது நியாயம் தானே. அவர் கேட்பாங்கள்ல, எங்களுக்கு கொடுன்னு கேட்பாங்கள்ல. அதனால் எல்லாத்தையும் ஒரு சமாதானம் பண்ணி செய்யக்கூடிய வேலை அது தலைவர் அவர்கள் அது கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் திருச்சிங்கிறனால அந்த கேள்வி இல்லை. மெட்ரோங்கும் போது கோயம்புத்தூர், மதுரை பேரை சொல்கிறீங்க, நம்ம ஊர் பேரை சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது மக்கள் தொகை இங்கே 10 லட்சம் நகரத்தில் குறைவாக, அங்கெல்லாம் கூட இருக்குது. அதனால் முதல் கட்டம் இது, 2வது கட்டம் என்று தலைவர் அறிவித்திருக்கிறார். அப்புறம் இந்த போக்குவரத்து கழகங்களில் திருச்சி கும்பகோணம் மையத்துக்கு கீழே வருது. திருச்சியின் அடிப்படையாக வச்சு, திருச்சி தலைமையிடமாக வச்சு ஒன்று பண்ணணுங்கிற கோரிக்கை தொடர்ந்து இருந்து அது அப்படி தான் இருந்தது. நம்ம கும்பகோணங்கிறது கலைஞர் ஆரம்பித்தது போக்குவரத்து கழகம். கும்பகோணம் கலைஞர் காலத்தில் சோழன் போக்குவரத்து கழகமாக இதுக்கு ஒரு போக்குவரத்து கழகமாக ஆரம்பிக்கப்பட்டது. பெரிய 7 நானே போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தேன். 14 கழகங்களை திருப்பி மறுபடியும் 7 கொண்டு வந்துட்டோம். அதனால் கும்பகோணம் இருக்குது. கேட்குறாங்க, எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. அது காலப்போக்கில் போக்குவரத்துங்கிறது பார்த்திங்கன்னா லாபகத்துக்காக இயக்கிற துறையல்ல. அது மக்கள் பயன்பாட்டிற்கு, ஏழை எளியவர்கள் பயன்பாட்டிற்காக தருகிறது. லாப நோக்கோடு செயல்படுகிற துறை இல்லை. அது ஏற்கனவே கொஞ்சம் எல்லா இதுலேயும் சிரமந்தான் அது நடத்துறது. புதிய பேருந்துகள் கிட்டத்தட்ட இப்போ 10,000 வந்திருக்கு, இப்போ 10,000 போடுறாங்கிறார். இந்த மக்கள் பயன்பாட்டுக்காக இருக்கிறதுனால நிர்வாக ரீதியாக அதை கொண்டு கொடுக்கறது கொஞ்சம் தாமதப்படுகிறது. கேட்டுக்கிட்டு இருக்கோம். பாஜக, அதிமுக ரெண்டு பேருமே வாரிசு அரசியல்னு திரும்ப திமுகவை குறை சொல்கிறாங்க. யார் வாரிசு அரசியல்? இப்போ நீங்கள் அதிமுககாரங்களை கேளுங்க, திமுக விட அதான் வாரிசு அரசியலாக இருக்குது. நாங்கள் வாரிசு அரசியல் சார். பரம்பரையாக 40 வருஷம் வேலை பார்த்தார் தளபதி. 40 வருஷம் சில கட்சி வேலை பார்த்து தான் வந்தார். இப்போ வந்திருக்கிறவர் இப்போ 7 வருஷமாக அவர் இப்போ உதயா அவர்களும் வந்திருக்கிறது 7 வருஷம் கட்சி வேலை பார்த்து தான் வரார். ஏன்னா வாரிசு அரசியல்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியில் அமைச்சராக இருக்கிற பல பேர் அவங்க தந்தை பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவர்கள் இப்போது அவர்கள் அமைச்சராக பாராளுமன்ற உறுப்பினராக வருகிறார்கள். வேண்டுமென்று ஒரு பொய்யான அதாவது வேண்டுமென்றே ஒரு குற்றச்சாட்டை திமுக மீது திணிக்கிறார்களே தவிர எல்லா இடத்துலையும் சந்திரபாபு நாயுடு மாவனை தான் கொண்டு வராரு. அவர் நீங்கள் பார்த்து அருகில் இருக்க மாநிலங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா இடங்களிலும் அவருடைய வாரிசுதாரர்களை தான் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் இது வாரிசு அரசியல் இல்லை. கட்சியில் திமுகவில் வேலை செஞ்சால் தான் அது எடுக்கும். நீங்கள் பிடிச்சி வச்சாலாம் இருக்க முடியாது. தொண்டர்கள்ட பேர் வாங்கணும், பொதுமக்கள்கிட்ட பேர் வாங்கணும். அப்படி அந்த பேர் இருந்ததுனால தான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. இந்த அரசு மீது வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஒன்று சட்டம் ஒழுங்கு. இப்போ ஒரு பெண்ணுக்கு எதிரான பாலியல் குற்றம் நடக்குது அப்படின்னாலோ, தனிநபர் குற்றம் நடந்தால் கூட அரசு அதுக்கு பொறுப்பேற்று. நம்ம ஆட்சியில் தான் கிரைம் ரேட் கூடியிருக்குங்கிறார் எடப்பாடி. அவர் ஆட்சியில் அவர் ஏங்க நேராக இருந்தாலும் தூத்துக்குடியில் அத்தனை பேர்த்த சுட்டார். எவ்வளோ பேர் கொலை நடந்ததெல்லாம், எவ்வளோ கொலை நடந்தது அவங்க காலத்தில், எவ்வளோ ராபரி நடந்தது, எல்லா காலத்துலையும் அவங்க காலத்தில் நடந்தது. அதை விட குறைவாக தான் இப்போது நடந்திருக்கு. அதாவது தொடர்ந்து
கட்டுப்படுத்துறதுக்குள்ள நடவடிக்கை அரசு எடுத்துக்கொண்டு தான் இருக்குது. முதலமைச்சருடைய நேரடியாக கையில் வைத்திருக்கிற துறை. எனவே அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்கள காட்டிலையும் நமக்கு என்ன இருந்ததுன்னா, இப்போ ஒன்றிய அரசு நமக்கு டோட்டலாக அவங்க முழுமையாக நம்முடைய விமர்சனம் செய்கிறது. எப்படியாவது இவர்களை இந்த ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்வதற்காக சிறிய காரியத்தை கூட பெரிதாக பெரிதாக்குகிறார்கள். தலைவர் அவர்கள் எந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதில் கொஞ்சம் கூட சமாதானம்லாம் உடனே கோர்ட்டு தண்டனை, கோயம்பில் உடனடியாக தண்டனை வாங்கி கொடுத்தாரு. திருச்சி சென்னையில் நடந்ததெல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்தாரு. இன்னும் சொல்லப்போனால் கள்ளச்சாராயம் காய்ச்சினால் ஆயுள் சிறை என்று கூட சட்டம்லாம் கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா நடவடிக்கைகள் தொடர்ந்து நல்ல நடவடிக்கைகளை நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். இந்த முறை உங்களுக்கு இருக்கிற இந்த மிகப்பெரிய சிக்கல், திமுக கூட்டணி 2019, 21, 24 3 தேர்தலையும் பெற்ற வெற்றி ஒரு இன்டாக்ட் கூட்டணி, சர்ச்சை இல்லாத கூட்டணி அப்படின்னு. ஆனால் இந்த முறை தொகுதி பங்கீடுகளை பிரிக்கிறதுல ஆரம்பித்து தொகுதிகளை கண்டறிதல் வரைக்குமே நிறைய சர்ச்சைகள் இருந்தது. ஒரு வாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நம்ம முடிப்போம்னு சொன்னோம். ஆனால் அது கிட்டத்தட்ட பல நாட்கள் நீடிச்சுது. பேச்சுவார்த்தை குழுவில் இருந்தீங்க, ஏன் இவ்வளவு சிக்கல்? அதுவும் இல்லாமல் அந்த பக்கம் அதிமுக பாஜக ஒரு சிக்கல் இல்லாமல் ஒரே நாள் போய் சைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. யார் எந்த குற்றச்சாட்டுகள் இல்லை, யார் எந்த புகாரையும் சொல்லலை. நமக்கு பார்க்கும்போது ஷாக்காக இருக்கே, திமுக கூட்டணியில் இப்படி அதிமுக கூட்டணியில் அப்படியான. இப்போ தலைவர் பேசினார், சட்ட இதில் டிவியில் ஜூமில் பேசினார் சொன்னீங்களே, அதான் காரணம். பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் போட்டியிட்டதை விட கூடுதலாக இடம் வேண்டும் என்று கேட்கிறார். இடம் புதிதாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதிதாக வந்திருக்கிறது. அதோடு 11 கட்சிகளுக்கு மேலாக ஒரு கட்சியானவாறு எஸ்டிபிஐ வந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக நம்முடைய தமிம் அன்சாரி வந்திருக்கிறார். முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக வரப்பட்டிருக்கிறது. வீரமுத்திரையர் பேரவை சார்பாக வரப்பட்டிருக்கிறது. அப்படி ஒவ்வொருத்தராக கிட்டத்தட்ட 7-8 பேர் தொகுதி கொடுக்க வேண்டிய நிலைமை. ஏற்கனவே இருக்கிற தொகுதியை நம்ம குறைத்து கொள்ள வேண்டிய நிலைமை. காங்கிரஸுக்கு கூடுதலாக கொடுக்க வேண்டிய நிலைமை. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரம் பேசுகிற போது கொஞ்சம் தாமதமாகிவிட்டதை தவிர, ஆனால் எங்களை பொறுத்தளவு நாங்கள் அவர்களுக்கு முன்னால் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ கூட இன்றைக்கி தலைவர் பேசினார்னா, நல்ல வேட்பாளர் நல்ல செயல்பட்டவங்களுக்கு கூட இந்த மாதிரி தோழமை கட்சி கொடுத்ததுனால கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இல்லையா, கொடுக்க முடியாமல் போச்சே அப்படிங்கிறதான் தான் பேசினாரே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் காலதாமத்துக்கு காரணம், வேறு ஒன்றும். காங்கிரஸ் உங்களை மிரட்டி ஒரு 3 தொகுதி கூடுதல் வாங்கிட்டாங்க. கிறிஸ் ஜோடங்கர் பேசின பேச்சுக்கள் இதெல்லாம் பார்க்குற போது இந்த கூட்டணி ஜெல் ஆகுமா, பிரச்சாரத்திலேயோ வாக்குப்பதிவு வரைக்குமே ஜெல் ஆகுமான்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் உறுதியாக ஜெல் ஆகுங்க. நீங்கள் போக இன்னும் ஒரு 4 நாளில் தெரிஞ்சுவீங்க. இன்றைக்கி தானே என்ன காங்கிரஸ் வேட்பாளர் இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க. இனிமேல் பிஜேபி வேட்பாளர் வருவாங்க காலையில். வருங்கிற போது ஃபீல்டுக்கு போகும்போது தான் எப்படி அவங்க ஒற்றுமை எப்படி இருக்கிறது என்பது போக தான் தெரியும். ஒரு பலமான கூட்டணின்னு நம்ம நிரூபித்த பிறகும் தேமுதிகவோட வருகை திமுக கூட்டணிக்கு அவசியமா? அது நீண்ட காலமாக ஒரு கடந்த தேர்தலில் எங்களோட வர வேண்டியது, அது சின்ன மிஸ் ஆகிட்டுது. இதை எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு எரியுதுன்னு சொன்னால் அதை பிரைட்டாக்க பார்ப்போம். பலமான கூட்டணி தான், நல்ல பலமான கூட்டணி தான். அதில் இது இருந்தால் சரியாக இருக்கும் என்று பல அமைச்சர்கள், பல சட்டமன்ற மாவட்ட செயலாளர்கள் விரும்பினார்கள். சில இடங்களில் நீங்கள் எங்களுக்கு அவர்கள் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று விரும்பிய காரணத்தால் அவர் மாவட்ட செயலாளருடைய வேண்டுகோள், அதே போல் அந்த பகுதியிலே பணியாற்றிய அமைச்சர்களுடைய வேண்டுகோள், அதை ஏற்று தான் தலைவர் அவர்கள் இதை செய்தார்கள். இல்லை, தேமுதிகவோட 10 கொடுத்தனால தான் அந்த கூட்டணிக்குள்ளே இவ்வளோ சர்ச்சைகளே வந்ததுன்னு ஒரு பிரச்சனை. அப்படி அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. 25க்கு 28 சார் அவங்க கேட்டாங்க. நிறையா கேட்கக்கூடிய எல்லாரும் தனக்கு தொகுதி கூட வேண்டும் என்று தான் கேட்பார்கள். இடம் நம்முடைய கூட்டணி பெரிது என்ற காரணத்தால் அதனால் அது எல்லாத்துக்கும் அப்படி குறைக்க வேண்டிய நிலைமை. அதனால் பேச்சுவார்த்தையிலே ஒரு வாரம் 10 நாள் தாமதமாகினது தவிர எதுவுமே எந்த இடத்துலையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ முஸ்லீம் லீக்கிலோ அல்லது மதிமுகவோ யாரும் ஒன்று உடனடியாக முடிவாகிவிட்டது. அதெல்லாம் ஒன்று. ஒரே ஒரு குறை தமிழக வாழ்வுரிமை கட்சி வெளில போயிட்டாங்க. அவங்க வெளில போனது மட்டும் இல்லாமல் கூட்டணிக்கு எதிராக வேட்பாளர் நடத்தியிருக்காங்க. அவரை சமாதானப்படுத்தி ஒரு பெரிய மூத்த அரசியல் தலைவர், நிறைய தொகுதி பங்கீடுகளில் பங்கெடுத்துருக்கிறீங்க, அவர் அரவணைச்சு உள்ளே சேர்த்துருக்கலாமே. பேசினாங்க, தலைவர் லெவலில் பேசினாங்க. எல்லாம் பேசுனதெல்லாம் வெற்றி பெறுமா சார்? கொஞ்சம் ஒரு 1-2 அப்படி மிஸ் ஆகும்ல சார்.
எனக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு KN மீதான அளப்பரிய அன்புக்கான காரணம் என்ன? ஒவ்வொரு முறை மாநாடுனாலே நேருனாலே மாநாடுங்கிறது அது வெறும் மாநாடு மட்டும் இல்லை, அது ஒரு கட்சியை கொண்டு வந்து அப்படி திரட்டி நிற்கிறது. எப்படி அது சாத்தியமாகுது உங்களுக்கு? எல்லாம் கலைஞரிடம் கற்றது தான். கலைஞர் தான் கற்றுக் கொடுத்தார் எங்களுக்கு. முதலில் மாநாடு 96 போடுகிற போது அந்த மாநாடு அப்போதெல்லாம் இப்போது இருக்கிற ஒரு ஜெர்மன் ஷர்ட்லாம் கிடையாது, கீத்து போட்டு தான் போடணும். 30 நாள் 40 நாள் வேலை செய்கிற போது 8 முறை நேராக அவரே வந்து பார்வையிட்டார். 12க்கு மேற்பட்ட கடிதங்கள் எழுதினார் மாநாட்டுத்துறை முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்கு. எப்படி மாநாட்டில் தொண்டர்கள் எப்படி அமர வேண்டும், அவர்களுக்கு கல்வி நம்ம வசதிகள் எப்படி செய்து தரணும், குடிநீர் வசதி, குளிக்க வசதி, அதே போல் வெளியே போகிறதுக்குள்ள வசதி எல்லாம் செய்து தர வேண்டும் என்று அதெல்லாம் திட்டம் போட்டு அவர்கள் உணவு அருந்துவதற்குரிய கூடங்கள் அமைக்க வேண்டும் என்றெல்லாம் கற்றுக் கொடுத்தார் கலைஞர். 3 நாள் மாநாடு நடக்கும், குடும்பத்தோடு வருவார்கள், வந்து இங்கேயே உணவு அவர்களே சமைத்து சாப்பிட்டெல்லாம் இருந்திருக்கிறார்கள். எனவே ஒரு அவர் கற்றுக் கொடுத்த பாடம்தான் எப்படி அந்த ஒரு மாநாட்டை நடத்த வேண்டும் என்பதை அவரிடம்தான் நான் எல்லாம் கற்றுக்கொண்டோம். அது அப்படியே சாத்தியமாகிவிட்டது. திருச்சி என்பது மத்திய பகுதி. நீங்கள் திருச்சியிலிருந்து எங்கு சென்றாலும் 5 மணி நேரத்தில் சென்று விடலாம் தமிழ்நாட்டில். அதனால் தொண்டர்கள் வருவதற்கு ஒரு லகுவான இடமாக இருக்கிறது. சென்னைக்கு போகும் என்றால் 10 மணி நேரம் ஆகும், சென்னையிலிருந்து திருநெல்வேலி போகும் என்றால் 10 மணி நேரம் ஆகும், இங்கேருந்து நம்ம தஞ்சையிலிருந்து நாகப்பட்டினத்திலேருந்து கோவை போகிறதுனால நேரம் ஆகும். ஆனால் எல்லாரும் ஒரு 5 மணி நேரத்துக்குள் ரீச் ஆகிற ஒரு இடமாக இருக்கிற காரணத்தால் திருச்சி கொஞ்சம் அது எல்லாரும் தோதாக இருக்கிறது. அதான் நீங்களே சொன்னீங்க, ஒரு 3 நாள் மாநாடு நடந்து நிறைய கருத்தரங்கங்கள், ஐடியாலஜிக்கல் டிபேட்ஸ்லாம் நடந்தது. சமீப காலங்களில் அது ஒரு நாள் ஒரு பகல் அல்லது 3 மணி நேரமாக சுருங்கிடுச்சு. இல்லை, அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற சமூக வலைதளங்கள், நம்ம எல்லாம் விஞ்ஞான வளர்ச்சி தான். அன்றைக்கு பத்திரிகையை தவிர பத்திரிகை, வானொலி, அதை தாண்டி எதுவும் இல்லை. இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தட்டினீங்கன்னா 20 லட்சம் பேர் பார்க்க போகிறாங்க. எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சி. எனவே 3 நாள் 4 நாட்கள் இன்றைக்கி நிறைய பணி, அவங்களுக்கு நிறைய பணி வந்துருக்கு. எனவே அதுதான் குறைக்கப்படுகிறது. இந்த முறை தாவேக்காவினுடைய வருகை குறித்து நம்ம ஒரு பக்கம் பேசினாலும் திமுகவில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆட்கள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறதோட இன்னொரு அர்த்தம், இளைஞர்கள் இந்த முறை ஒரு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற ஆட்கள் பெருந்திரளாக, திமுக மட்டும் இல்லை, திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குள்ளுமே இளைஞர்கள் வரலை அல்லது வர விடப்படலை. அவங்க தான் வேறு வழி இல்லாமல் தாவேக்காவுக்கு போகிறாங்க. அதனால் அந்த எழுச்சி தெரியுதுங்கும்போது திமுக இளைஞர்களை அரசியல் ரீதியாக ஈர்க்கிறதுக்கு தவறிட்டாங்களா? இந்த தடவை 60 பேர்த்துக்கு புதுசாக சீட்டு கொடுத்துருக்காரு. வேட்பாளரில் நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதை பண்ணிடுறீங்க, ஆனால் வாக்காளர்களாக உள்ளே வரணும். இல்லை, வந்திருக்கிறத வயசு குறைவானவர்கள், படித்தவர்கள், நிறைய டிகிரி ஹோல்டர்ஸ் தான் தர கொடுத்துருக்காரு. நிறையா கொடுத்துருக்காரு. 60 பேர், 19 பேர் பெண்களுக்கு கொடுத்துருக்குறாரு. உங்களுக்கு தெரியாது, நம்ம கட்சி மீட்டிங்க்கு ஆட்கள் வரும்போது ஒரு அபவ் 35-45 நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் ஒரு 18லேருந்து ஒரு 40 வயசு வரைக்குமான ஆட்களை கூடத்தில் பார்க்கும்போது நம்ம இதில் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு திருவண்ணாமலையில் இளைஞரணி மாநாட்டில் 1.5 லட்சம் பேர் இருந்தாங்க. அது நம்ம இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு. சேலத்தில் நடந்த மாநாடு, இளைஞரணி மாநாடு 2 லட்சம் 3 லட்சம் பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இளைஞர்கள் வரதான் செய்கிறார்கள். புதிதாக வரவு வந்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லை என்றால் இது ரெஜினவேட் ஆகாமல் பொதுவாக வர புதியது புகவும் பழையது வளரும். அது ஒரு இயற்கை நேதி. அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த தடவை 60 இடம் கொடுத்துருக்காரு. வேட்பாளர்கள் ஓகே, வாக்காளர்களாக வர்றாங்களா? வருவாங்களா? அப்படி சார், வேட்பாளர் நீங்கள் வரும்போதே, நாங்கள்லாம் 1989 இந்த கட்சிக்கு வரும்போது எனக்கு வயசு 36. நாங்கள் இது இப்போ நான் 40 வருஷம் இருக்கிறோம். நாங்கள் என்னை ஒட்டி வந்தவங்களும் ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அது தலைவர் இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் உழைச்சவங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கஷ்டப்பட்டவங்கள அவங்களோட இருந்தவங்க, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து கழகத்தினுடைய பணியாற்றுகிறவர்களே அவர்களை கொஞ்சம் விட்டு கொடுக்காம எல்லாம் வச்சுக்குவாங்க. அதனால தான் அது தொடர்ந்து இருக்குது. ஆனால் இந்த முறை 60 வேட்பாளர் புதுதாக போட்டார். தேர்தல் ஆணையம் SIR பணிகள்லேயே தமிழ்நாட்டு தேர்தலில் நிறைய குளறுபடிகளை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு சொன்னாங்க. நேற்று DGP வரைக்கும் மாற்றிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருப்பதா தேர்தல் ஆணையம் வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்குற கிடுக்குப்பிடிகளை பார்க்குற போது தமிழ்நாட்டு தேர்தல் எப்படி இருக்கும்னு எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்களா? சார், நாங்கள் ஏதாவது தப்பு தான் செஞ்சால் தானே சார், ஒன்றும் பெரிய தப்புலாம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அவங்களுக்கு வேண்டியவங்களை கொண்டு வந்து போடுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. அதிகாரிகள் நடுநிலையாக தான்
இருந்தவர்கள். எல்லா அதிகாரிகளும் நடுநிலையாக தான் பணியாற்றினார்கள். அவர்கள் தேர்தல் நேரத்தில் இது ஒரு உக்தி, 4 அதிகாரிகளை மாற்றுவது. அப்படி மாற்றினால் ஒரு மக்கள் மத்தியிலே இவர்கள்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தவர்கள் என்று எல்லாம் தேர்தல் உத்தி காரணமே தவிர எல்லா ஐஏஎஸும் ஐபிஎஸும் யாரையும் வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியாது. ஏதாவது பதவியை மாற்றலாமே தவிர யாரையும் வீட்டுக்கு போக சொல்ல முடியுமா? அது ஒன்றும் செய்ய முடியாது. எனவே அது அவர்களுக்கு ஒரு வாடிக்கையாக செய்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். விடுதலை சிறுத்தை திருமாவளவன் இந்த முறை சட்டப்பேரவைக்கு நிற்கிறார். திமுக எதிர்பார்த்துதா அந்த வகையில் உங்கள்கிட்ட? அது எங்களுடைய தகுதிக்கு மேற்பட்ட கேள்வி. அது முதலமைச்சர் கழகத் தலைவரும் அவரும் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம். நாங்கள் அவர் கழகத் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிற இடத்தில் இருக்கிறவர்கள். எனவே அது என்னுடைய தகுதிக்கு மேற்பட்டது. உங்களுடைய தேர்தல் பயணம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும், வெற்றி பெறவும் எங்களது வாழ்த்துக்கள். மனமார்ந்த நன்றி சார்.